ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வீட்லேயே செய்யலாம். வாங்க எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு ஒரு தண்ணி நான் ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. நான் 2 பேக்கெட் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வாட்டர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ராப் ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா அது குக் ஆகும்போது நல்லா பிரிஞ்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா குக் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா மறக்காமல் ஒரு 2 ட்ராப் ஆயில் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ நூடுல்ஸோட பேக்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் சைடில் பார்த்திங்கன்னா எத்தனை நிமிஷம் நூடுல்ஸ் வேக வைக்கலாம் அப்படின்றதுக்கு போட்டிருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் வேக வச்சா போதும். ரொம்ப வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 minutes to 6 minutes வேக வச்சிங்கன்னா ஓகே. ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நூடுல்ஸ் எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நூடுல்ஸ் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ராப்ஸ் மாதிரியும் ஆயில் ஊற்றி சும்மா லைட்டாக அப்படியே கரண்டி வச்சு சும்மா கிளறி விடுங்க. லைட்டாக பண்ணுங்கள், குழஞ்சிடக்கூடாது. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2 எக் எடுத்து ஸோ உடச்சி ஊற்றிக்கலாம். 2 எக் அடித்து உடச்சி ஊற்றிக்கிட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கடையிலலாம் பார்த்திங்கன்னா முட்டையை நம்ம உடச்சி ஊற்றந்துமே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா முட்டையை பொடி மாஸ் மாதிரி பண்ணுங்கள். ஸோ பொடி மாஸ் மாதிரி நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முட்டையை பார்த்திங்கன்னா பொடி மாஸ் மாதிரி மாற்றுங்க. ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா நம்ம 2 முட்டை தான் உடச்சி ஊற்றிருக்கோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை. பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பொடி மாஸ் நல்லா உதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக் கருகாது. ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய முட்டை. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ உதிரியாக பொடி மாஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து ஸோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பொடி மாஸை நல்லா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப அதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில். ஸோ அந்த வெங்காயத்தை நம்ம இப்போ சேர்த்துப்போம். அது கூடயே பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் கோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நூடுல்ஸ் செய்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விடுங்க. ஸோ கிண்டி விட்டுட்டு இங்கே மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வாட்டர்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நூடுல்ஸ் நம்ம சாப்பிட்றப்போ வெஜிடபிள்ஸோடு பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு லோ ஃப்ளேம் வேணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காயில் ரொம்ப வெந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணும்போது காய் நல்லா க்ரன்ச்சியாக நூடுல்ஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஒரு 2 minutes மூடி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா பாதி வேக்கடலை மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நூடுல்ஸோடு சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ ஹெல்த்தியும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சில்லி சாஸும் ஊற்றிக்கிறேன்.
டொமேட்டோ கெச்சப்பையும் சில்லி சாஸையும் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இப்போ இந்த டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நூடுல்ஸ் வச்சுருக்கீங்களே, ஸோ அதை வந்து பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், கை வச்சு எடுக்கும் போதே. ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் நூடுல்ஸு. ஸோ நீங்கள் எடுத்து கடாயில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் ஊற்றி வச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா கிளறிப்போம். ஸோ அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நூடுல்ஸில் படுற மாதிரி ஸோ நல்லா கிளறி விடுங்க. ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகும் நூடுல்ஸும். ஸோ வெஜிடபிள்ஸும் நல்லா மெர்ச் ஆகும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கையும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எக் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அந்த ஹீட்லேயே நீங்கள் வந்து நல்லா கிண்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா சூப்பராக கலந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக சுவையாக எக் நூடுல்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பண்ண மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நூடுல்ஸ் வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சாப் பண்ண வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ